இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்திரிச்சு செடிகளை பார்த்துட்டு கிச்சன் வந்து நைட்டு சூடு பண்ணி வச்சுருந்த இரும்பு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுப்பை க்ளீன் பண்ணி ஒரு அடுப்பில் சாப்பாடு இன்னொரு அடுப்பில் பாலையும் காய வச்சுட்டு ஒரு காஃபியை போட்டு வெளியில் போய் உட்காந்து குடிச்சிட்டு என்ன சமைக்கலான்னு பிளான் பண்ணேன். இன்றைக்கி சாப்பாடு வச்சு லெமன் ரைஸ் கலரிட்டு அது கூடயே பீக்கங்காய் பொரியலும் ரெடி பண்ணிக்கலான்ட்டு சாப்பாட்டுக்கும் விசில் போட்டு விட்டாச்சு. பீக்கங்காய் பொரியலுக்கு பீக்கங்காயும் கட் பண்ணிவிட்டு பொரியலும் தாளித்து விட்டேன். பொரியல் தாளித்து விடும்போதே சாப்பாடு விசில் வந்துருந்துச்சு. சாப்பாட்டை எடுத்து ஆற வச்சுட்டு லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணி சாப்பாடும் தாளித்து எடுத்து வச்சிட்டேன். பீக்கங்காய் பொரியலுமே ரெடி ஆயிருந்துச்சு. அதுக்குமே தேங்காய் போட்டு எடுத்து வச்சிட்டேன். கிச்சனில் இருந்த எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வேலை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்காக 2 நாளைக்கு முன்னாடியே வெங்காயத்தோலை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு கொடுக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெங்காயத்தோலை அப்படியேவும் போடலாம். ஆனால் அது வந்து கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சரின்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு ஒவ்வொரு செடிக்கும் 150 ml அளவுக்கு கொடுத்துருவேன். இது பத்தாதுங்கிறதுனால கூடவே அரிசி கழுவுன தண்ணியும் கொடுத்தாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.